வணக்கம். காங்கிரசார் ஒற்றுமையுடன் கட்சிக்கு பாடுபட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுவை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் சண்முகம் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் கூட்டம் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் தலைமையில் நடந்தது. புதுவை மற்றும் தமிழக பொறுப்பாளர் சாகர் ராய்கா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மாநிலங்களவை உறுப்பினர் கண்ணன், முன்னாள் முதல்வர்கள் வைத்தியலிங்கம், ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீல கங்காதரன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம், காங்கிரஸ் பிரமுகர் சிவக்கொழுந்து, பொது செயலாளர் விநாயகமூர்த்தி, செயலாளர் அப்துல் ரகுமான், சிறப்பு அழைப்பாளர்கள் தேவதாஸ், கணேசன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் இளையராஜா, புதிய நீதி கட்சி தலைவர் பொன்னுரங்கம் மற்றும் காங்கிரஸ் கட்சி மாவட்ட, வட்ட, இளைஞரணி, மகளிரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு முன்னாள் முதல்வர் சண்முகத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து தலைவி சோனியா காந்தியின் இரங்கல் கடிதம் வாசிக்கப்பட்டது. இரங்கல் தெரிவித்த பின்னர் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பேசுகையில், காங்கிரஸ் கட்சியில் 22 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சிக்காக உழைத்த தலைவர் சண்முகம் தன்னுடைய அரசியல் ஆசான் ஆவார் என்றார். தொடர்ந்து அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு, அவரது ஆத்மா சாந்தி அடைய தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்ட அவர், மேலும் காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கட்சிக்காக பாடுபட வேண்டும் என்று பேசினார். தொடர்ந்து கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதல்வர் சண்முகத்தின் உருவப்படம் வைக்க தீர்மானிக்கப்பட்டது. பாலியல் பலாத்காரங்களுக்கு மரண தண்டனை அளிக்கும் அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்ததை அடுத்து அந்த சட்டம் அமலுக்கு வந்தது. டில்லியில் மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் வலியுறுத்தியதால் இதுகுறித்து ஆய்வு செய்த நீதிபதி வர்மா கமிட்டி மத்திய அரசிடம் பல்வேறு பரிந்துரைகளை அளித்தது. அதில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனையை அதிகரிக்கும் வகையில் பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்ட பெண் இறந்தாலோ கோமா நிலைக்கு ஆளானாலோ குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மத்திய அரசின் இந்த முடிவு ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த அவசர சட்டம் தொடர்பான கோப்பில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கையெழுத்திட்டார். இதனையடுத்து இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் பகுதியில் போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்பு கடைகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றினர். புதுவை வெள்ளியனூர் நெடுஞ்சாலை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் பகுதியில் அடிக்கடி விபத்துகளும் ரயில் வரும் நேரத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வந்தது. எனவே அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் சட்டமன்ற கூட்டத்தில் அங்கு மேம்பாலம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதையடுத்து வரும் 28ஆம் தேதி மேம்பாலம் கட்ட டெண்டர் விடப்பட உள்ளது. எனவே அதற்கு முன்பாக ரயில்வே துறையிடம் இடத்தை ஒப்படைக்க வேண்டும் என்பதால் புதுவை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சாய் சுப்பிரமணியன் உட்பட பொறியாளர்களும் தாசில்தார் கணேசன் உள்ளிட்ட அதிகாரிகளும் அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் பகுதிக்கு சென்று 30 ஆண்டுகளாக ஆக்கிரமிப்பு செய்து வைக்கப்பட்டிருந்த 8 கடைகளை அகற்றினர். மேலும் பதற்றம் ஏதும் ஏற்படாமல் இருக்க வெள்ளியனூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது கடை உரிமையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அகற்றினர். உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டம் இந்த ஆண்டுக்குள் 700 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூறுகையில், பேச்சு, எழுத்துரிமை, வேலை உரிமை, தகவல் அறியும் உரிமை, வாக்குரிமை போன்ற வங்கி சேவையை பெறுவதும் தற்பொழுது ஒரு உரிமையாகிவிட்டது. வங்கிகள் மகளிர் சுய உதவிக் குழு கடன்கள், கல்வி கடன்கள், கால்நடை கடன்கள் மற்றும் வருமானம் உள்ளவர்களுக்கு வீடு கட்ட கடன்களை அளிக்க வேண்டும். விவசாயத்திற்கான கடன் வட்டி விகிதமும் முன்பிருந்ததை விட தற்பொழுது வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் உள்ளன. வங்கி சேவையை மக்களிடம் கொண்டு செல்வதே மத்திய அரசின் நோக்கம் என்றார். மேலும் உங்கள் பணம் உங்கள் கையில் திட்டத்தின் மூலம் மக்களுக்கு சேர வேண்டிய முதியோர் உதவித்தொகை, மாணவர் உதவித்தொகை, 100 நாள் வேலை திட்ட பணம் போன்றவை நேரடியாக பயனாளிகளின் சேமிப்பு கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய நாட்டில் யாருமே நிறைவேற்ற முடியாத இந்த திட்டம் தற்பொழுது 51 மாவட்டங்களில் துவங்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்குள் 700 மாவட்டங்களில் நிச்சயம் கொண்டு செல்லப்படும் என்று அவர் கூறினார். புதுவை திராவிட முன்னேற்றக் கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைப்பாளர் எம்.ஏ.எஸ். சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.
இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக புதுவை மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், தமது பரிந்துரையோடு கழக தலைவர் கலைஞர், பொதுச் செயலாளர் பேராசிரியர், பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் ஒப்புதலோடு புதுவை மாநில திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைக்கு மாநில அமைப்பாளராக மண்ணாடிப்பட்டு தொகுதி வழக்கறிஞர் செந்தில்குமார், மாநில துணை அமைப்பாளர்களாக அண்ணா சாலை வை பாலா என்கிற பாலசுப்பிரமணியன், வெங்கடா நகர் PN சுரேஷ், அனிதா நகர் S சுரேஷ், நெல்லித்தோப்பு இளங்கோவன், புவன்கரே வீதி வள்ளி விஜயரங்கம், பூரணாங்குப்பம் தண்டபாணி ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி அறிவித்துள்ளதாக அவர் கூறினார். புதுவையில் நாளை 5ஆம் தேதி திருவள்ளுவர் சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் நாளை செவ்வாய்க்கிழமை 5ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை திருவள்ளுவர் சாலை, சாத்தானி வீதி, டாக்டர்ஸ் காலனி, லெனின் வீதியில் சில பகுதி, இளங்கோ நகர், காமராஜ் சாலையில் சில பகுதி, அருந்ததிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் மின்துறையோடு பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. தானே புயல் நிவாரணம் கோரி மீன்வளத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நெய்தல் விடுதலை வேங்கையினரை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் தானே புயலினால் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு அரசு சார்பில் நிவாரணத் தொகையினை உடனடியாக வழங்கிட வேண்டும். விசைப்படகு, கண்ணாடி, நுண்ணிழை கட்டுமரம், மரக்கட்டுமரம், ஃபைபர் கட்டுமரம் ஆகியவற்றிற்கு அரசு அறிவித்த தொகையினை எவ்வித நிபந்தனையும் இல்லாமல் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நெய்தல் விடுதலை வேங்கையின் அமைப்பாளர் குப்புராசு தலைமையில் பொதுச் செயலாளர் கோதண்டவாணி மற்றும் பொருளாளர் கயல்வேந்தன் முன்னிலையில் மீன்வளத்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திரளான மீனவர்கள் பங்கேற்று ஆர்ப்பாட்டம் செய்த போராட்டத்தில் முன்னதாக செயலாளர் முரளிதரசு வரவேற்று பேசிட, நிறைவில் துணை பொதுச் செயலாளர் நன்றி கூறினார். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்லும்படி கூறியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் 104 பெண்கள் உட்பட 244 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மளிகை மற்றும் நவதானிய மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை தனியார் ஓட்டலில் மாநில மளிகை மற்றும் நவதானிய மொத்த வியாபாரிகள் சங்கத்தின் 13வது ஆண்டு விழா தொடர்பாக ஆண்டு விழா பொதுக்குழு கூட்டம் கௌரவ தலைவர் பாலசுப்பிரமணிய முதலியார் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடந்தது. கூட்டத்தில் தலைவர் ரமேஷ்குமார் சிறப்புரையாற்றிட, செயலாளர் ரவி ஆண்டு அறிக்கையினையும் பொருளாளர் ராஜகோபாலன் நிதிநிலை அறிக்கையினையும் வாசித்தார்கள். கூட்டத்தில் ஆண்டு விழா கொண்டாடுவது குறித்து விவாதிக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் அனைத்து செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுவையில் முதல்வர் வீட்டை முற்றுகையிட்ட விவகாரத்தில் கைதான பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவையில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பணியில் நியமிக்கப்பட்ட 4000 தினக்கூலி ஊழியர்கள் தற்பொழுதைய ஆட்சியில் பணி நீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் மீண்டும் வேலை கேட்டு தர்ணா, ஆர்ப்பாட்டம், சட்டசபை முற்றுகை என பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் சங்க தலைவர் சரவணன் தலைமையில் திலாஷ்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில் கோரிமேடு போலீசார் தடியடி நடத்தி சரவணன் உள்பட 38 பேரை கைது செய்தனர். அவர்கள் மீது கும்பலாக அத்துமீறி நுழைதல், ஆபாசமாக பேசுதல், அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல் ஆகிய 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தென்னிந்திய சமூக பிரிவுகளின் சமூக கலாச்சார வரலாறு என்ற தலைப்பில் ஆய்வரங்கம் நடைபெற்றது. புதுவை லாசுப்பேட்டை காஞ்சி மாமுனிவர் பட்ட மேற்படிப்பு மையத்தின் மைய கருத்தரங்கில் வரலாற்றுத்துறை சார்பில் புதுடெல்லி இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் நிதி உதவியுடன் தென்னிந்திய சமூக பிரிவுகளின் சமூக கலாச்சார வரலாறு என்ற தலைப்பில் ஆய்வரங்க துவக்க விழா நடைபெற்றது. பேராசிரியர் வேல்முருகன் வரவேற்று பேசிய விழாவில் மைய இயக்குநர் சீதா கருத்தரங்கை துவக்கி வைத்திட பேராசிரியர் ராமச்சந்திர ரெட்டி கருத்தரங்கின் முக்கியத்துவம் குறித்து விளக்கினார். தொடர்ந்து இந்திய வரலாற்று ஆய்வுக் கழகத்தின் உறுப்பினர் செயலர் பேராசிரியர் இஷ்ராத் ஆலம் தென்னிந்திய சமூக அமைப்புகளின் தனித்துவம், அடையாளங்கள் மாறாமல் பல்வேறு பிரிவினரும் ஒற்றுமையுடன் 100 ஆண்டுகளாக வாழ்வதை எடுத்துக் கூறினார். மேலும் வரலாற்று போக்கில் சமூக அமைப்புகள் எவ்வாறு தங்களுக்கான சமூக கலாச்சார செயல்பாடுகளையும் கட்டுக்கோப்பான சமூக ஒழுக்கத்தையும் முன்மாதிரியாக நிலைப்படுத்தினார்கள் என்பதை புதுடெல்லி ஆய்வு மையத்தின் முதுநிலை ஆய்வாளர் பிரியதர்ஷினி விஜயஸ்ரீ பட்டியலிட்டார். தொடர்ந்து ஆந்திர மாநில அரசின்
கீழைச்சுவடிகளின் நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குனர் வரலாற்று போக்கில் தென்னிந்திய சமூக அமைப்புகளை ஆவணங்கள் வழியாக நெறிப்படுத்தினார். நிறைவில் வரலாற்றுத்துறை தலைவர் பேராசிரியர் நடராஜன் நன்றி கூறினார். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கைதிகள் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள தண்டனை கைதிகளை அவர்களது உறவினர்கள் 10 நாட்களுக்கு ஒரு முறையும், விசாரணை கைதிகளை வாரத்திற்கு ஒரு முறையும் சந்தித்து பேச அனுமதி வழங்கப்படுகிறது. அப்போது கைதிகளுக்கு உறவினர்கள் கொண்டு வரும் உணவுப் பொருட்களை கொடுப்பதில் இருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் பரோலில் செல்லும் கைதிகள் மீண்டும் சிறைக்கு திரும்பும்போது மூட்டை மூட்டையாக உணவுப் பொருட்களை உள்ளே கொண்டு வருவதால் சிறை அறைகள் மளிகை கடை போல் காட்சி அளிக்கிறது. மேலும் பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கயிறுகளில் கட்டி தொங்க விடுகின்றனர். இந்நிலையில் சமீபத்தில் சிறையில் ஆய்வு செய்த நீதிபதிகள் மற்றும் அதிகாரிகள் சிறைக்குள் உணவுப் பொருட்களை கொண்டு செல்ல கடும் கட்டுப்பாடுகள் விதிக்க முடிவு செய்தனர். அதன்படி உணவு பட்டியலில் சில மாற்றங்கள் செய்து வாழைப்பழங்கள் தவிர மற்ற 14 வகை உணவுப் பொருட்களை குறிப்பிட்ட அளவே கொண்டு செல்ல வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு 2 தினங்களுக்கு முன்பு அமலுக்கு வந்தது. இது கைதிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.